Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய இரண்டாவது பகுதி ஃபிக்ஹுடைய பாடம் அசாசியாத் அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய அடிப்படைகள் என்ற பாடத்தில் நாங்கள் எதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம்? என்ன படிச்சிட்டு இருக்கிறோம்? நடுவுலரும் சத்தம் வருதில்லை. தொழுகையுடைய சட்டங்கள் இல்லையா? தொழுகையுடைய சட்டங்கள். இப்போ நாங்கள் எது படிச்சிருக்கிறோம்? இப்போ எதை படிச்சிட்டு இருக்கிறோம்? அதுக்கு என்ன தலைப்பு சொன்னோம்? அது என்ன தலைப்பு கீழே வருது? அர்கானா, வாஜிபா, சுனனு சலா. சுனனு சலா நாங்கள் ஷுரூத்து சலா பார்த்தோம், அர்கானு சலா பார்த்தோம், வாஜிபாத்து சலா பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ நாங்கள் தான் படிச்சுட்டோம் தானே? படிச்சிட்டோம். இப்போ ஒருவர் வாஜிபாத்து சலா, நாங்கள் வாஜிபுன்னு சொன்ன பகுதியில் ஒன்றை விட்டுட்டாருண்டா மறதியாக விட்டுட்டார். அடுத்த ரக்காத்தில் ஞாபகம் வருது, சரியா? இப்ப அவர் என்ன செய்வார்? அவர் சொல்லட்டும். சரி, ஒரு கருத்து என்ன வந்திருக்குது, ஒரு பதில் என்ன வந்திருக்குண்டா, அவர் என்ன செய்வாரு? ரெண்டாவது ரக்காத்து தொழுகிறாரு தானே. முதலாவது ரக்காத்துல நம்ம மறந்தாரு. ரெண்டாவது ரக்காத்தை முதலாவது ரக்காத்தாக எடுத்துக்கொள்வாரு. எடுத்துக்கொண்டுட்டு என்ன செய்வாரு? மற்றதை முழுமைப்படுத்துவார். இது ஒரு பதில் வந்திருக்குது. வேற வேற என்ன பதில்? வேற என்ன பதில்? வாஜிபாத்து சலா ஒன்று விட்டுறாரு, மறந்துட்டாரு. சஜதா கடைசியில் இதையும் செஞ்சுட்டு அதையும் செய்வார். நீங்க என்ன சொன்னீங்க? வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. படிச்ச விஷயம் சொல்லுங்க. நல்லா விலையும் கொள்ளுங்க. வாஜிபாத்து சலான்னு சொல்லுதான தொழுகையில 3 விஷயம்: ஷுரூத், அர்கான், வாஜிபாத். நல்லா விளையோங்க. என்னது? ஷுரூத், அர்கான், வாஜிபாத். வாஜிபாத்து சலா ஒண்ட மறந்து விட்டார்னு சொன்னா சஜதா சஹூ செஞ்சா போதும். திரும்பி வரணுமா? திரும்பி வர தேவை இல்லை. நல்லா விளையும். சஜதா சஹூ செஞ்சா போதும். விளைஞ்சா சஜதா எங்க செய்வாரு? சலாமுக்கு முன்னுக்கா பின்னுக்கா? சலாத்துக்கு முன்னுக்கு. ஏன்னா தொழுகையில் ஒரு குறை நடந்திருக்கு, அதனால என்ன செய்வாரு? சலாத்துக்கு முன்னுக்கு என்ன செய்வாரு? இவர் தொழுவார், சஜிதா சஹூ செய்வார். ரைட். இப்ப விளங்கித்தன வாஜிபாத்து சலா. உதாரணமாக ரெண்டாவது அத்தஹியாத்து நாங்க என்ன சொன்னோம்? முதலாவது அத்தஹியாத். ரெண்டாவது அத்தஹியாத்து நாங்க என்ன சொன்னோம்? வாஜிபாத்து சலா, முதலாவது அத்தஹியாத். அதே போல வேற என்ன சொன்னோம்? தக்பீராத் அல் இன்திகால். நாங்கள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக்குள்ள சொல்லக்கூடிய தக்பீர்கள். உதாரணமாக ஒருவர் நிலையிலிருந்து ருக்கூக்கு போக்குள்ள என்ன சொல்லி போவாரு? அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்வது வாஜிபு. அதிலிருந்து எலும்பக்குள்ள சமி அல்லா லிமன் ஹமிதா வாஜிபு. மாமுமா இருந்தால் ரப்பனா வலக்கல் ஹம்து. அப்ப நிலையில நிக்கிறது என்னது? அப்ப நிலையில நிக்க போகல என்ன சொல்லக்கூடியது. அதுக்கு போற என்ன செய்வார்? சுஜூது போகல அல்லாஹு அக்பர். அந்த ருக்கூல ருக்கூலையும் சுஜூதுலையும் சுபஹான ரப்பியல் ஆலா என்பது ருக்கூலை, அதாவது சுஜூதுல ஒரு தரம் சொல்வது வாஜிபு. சுபஹான ரப்பியல் அஸீம் ருக்கூல ஒரு தரம் சொல்வது வாஜிபு. விளங்கிச்சா? ஒரு தரம் சொல்வது வாஜிபு, அது கூட சொல்வது சுன்னா.
அப்ப இதுகள் ஏதாவது ஒன்றை விட்டுட்டாருண்டா அவர் என்ன மறந்து விட்டால் என்ன செய்வாரு? சஜிதா சஹு செய்வார். மறுபடியும் மீண்டு போவாரா? போமா. நல்லா விளைக்கு மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கணும். வாஜிபாத்து ஸலா, தொழுகையில வாஜிப்ல ஏதாவது ஒன்றை விட்டால், மறந்து விட்டால் சஜிதா சஹு செஞ்சா போதும். உண்டு. ரைட். வேணுமென்று விட்டால் தொழுக பாத்தில், தொழுக பாத்தில் ஆகும். இது விளங்கிச்சா? வேணுமென்று விட்டால் தொழுக பாத்தில். ரைட். சரி, அர்கான்ல ஒன்றை விட்டா, அர்கான்ல ஒன்றை விட்டா என்ன செய்யணும்? மீட்டணும். சரி, அர்காண்ட விஷயத்தில் கொஞ்சம் நாங்கள் தெளிவாக விளங்கணும், கொஞ்சம் விளக்கமாக. எப்படி விளக்கமாக விளங்கணும்டா, உதாரணமாக வந்து எது ருக்குன்னு ஒன்று சொல்லுங்க பார்க்க. சூரத்துல் ஃபாத்தியா என்னது? மின் அர்கான் அஸ்ஸலா. சூரத்துல் ஃபாத்தியா மறந்துட்டார். மறந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? ருக்குக்கு போனார். சுஜூதுக்கு போயிட்டு சுஜூத் அறிய போல ஞாபகம் வருது, ஃபாத்தியா விட்டார். இப்போ இவர் என்ன செய்வார்? மறுபடியும் நிலைக்கு வந்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு போவார். சரி, ரைட். இதொண்டு. இப்போ சூரத்துல் ஃபாத்தியா மறந்துட்டார். அடுத்த ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியா ஓத போக்குள்ள தான் எது ஞாபகம் வருது? முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியா ஓதல்ல. அப்ப இவர் ரெண்டாவது ரக்காத்துல எந்த இடத்துக்கு போய்த்தாரு? எதை விட்டாரோ அந்த இடத்துக்கு போய்த்தாரு. அப்ப திரும்பி வருவாரா? திரும்பி வரையே இல்லை, அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்ப முதலாவது ரக்காத்து என்னது? சூரத்துல் ஃபாத்தியா விடுபட்ட ரக்காத்து இருக்குது, அந்த ரக்காத்து என்னது? கணக்கெடுக்கிறது. அப்ப அது கணக்கெடுக்கல, அது வந்து என்ன இல்லை, கணக்குல இல்லை. அப்ப கணக்குல இல்லாம இருக்கிற நேரத்தில் அப்ப ஒரு ரக்காத்தை என்ன செய்வார்? அவரு மீட்டி தொழுவார். இவ்வளவுதான். சரி, ரைட். சொன்ன சஜிதா சஹு வந்து இதுக்கு எங்க செய்வாரு? சஜிதா சஹு கடைசியில தான், சலாத்துக்கு புறவு இல்ல, சலாத்துக்கு புறவு. ஏன்னா இதுல என்ன இருக்குது? ஜியாதா, கூடுதலா செய்யறாரு. அதுல வாஜிப விட்டா அதுல என்ன இருக்குது? விட்டதுல குறைவு இருக்குது. அதனால என்ன செய்வாரு? கப்ல சலாம், சலாத்துக்கு முன்னால. அர்கான்கள் ஒன்று விட்டா என்ன செய்வாரு? பாத சலாம். கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஆடியோவும் வருது, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும், மறக்கும் இல்லையா? ஒரு கேள்வி வந்தீங்க. ஒரு அர்கான விட்டாரு, ஒரு வாஜிபை விட்டாரு. அர்கான விட்டத்துக்குரிய பரிகாரத்தை அவர் செய்வாரு, வாஜிப விட்டத்துக்குரிய பரிகாரத்தை செய்வாரு. சஜிதா சஹு ரெண்டுக்கும் ஒன்றுதான். சஜிதா சஹு என்னது? ரெண்டுக்கும் ஒன்றுதான். அப்படின்னு செய்வார், ரெண்டுக்கும் ஒன்று செய்வார். அப்ப இது ரெண்டும் இருக்கிறதால அவர் என்ன செய்வாரு? சலாத்துக்கு முந்தி செஞ்சாலும் சரி, பிந்தி செஞ்சாலும் சரி இல்லையா? ரெண்டு பகுதியும் இருக்குது. அதனால அவர் என்ன செய்வார்? சரி ஒன்று செஞ்சு கொள்வார். சரி, அப்ப நாங்க சுனனு சலா, தொழுகையில சுண்ணாக்கள். சரி, சுனனு சலா என்று சொல்லக்கூடிய சுண்ணாக்கள், அவைகள் ஏதாவது ஒன்றை விட்டால் என்ன செய்வார்? என்ன பரிகாரம் செய்வார்? ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே போக வேண்டியதுதான். சரி, அதுல நாங்க கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட நாங்க வந்து எத்தனை பார்த்துருக்கிறோம்? சரி, நாங்க நிறைய பார்த்தோம் இல்லையா? எங்களுக்கு ஒரு ஒரு 2-3 ஞாபகப்படுத்தலுமா? ரெண்டாவது சூரா, அதாவது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஒரு சூரா ஓதுறது சுன்னா இல்லையா? ஒரு சூரா ஓதுறது சுன்னா. அது முதல் 2 ரக்காத்துலையுமா? வேற துஆஉல் இஸ்திஃப்தா, துஆ அல் இஸ்திஃப்தா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நாங்க 3 துஆக்களை நாங்க பார்த்தோம். அதுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு மாறி மாறி என்ன செய்யலாம், மோதிக்கொள்ளலாம். துஆஉல் இஸ்திஃப்தா. வஜ்ஜஹத்து சம்பந்தமாக நாங்க தேடி பார்த்த நேரத்தில் வந்து, அதாவது வஜ்ஜஹத்து வந்து இந்த அவ்வலுல் முஸ்லிமீன் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு தானே, அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் அந்த 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 இதை பார்த்துன்னு சொன்னால் சனது ரீதியாக வந்து அதில் நிறைய பேசப்படுது. ஆனால் அதில் இன்னொரு செய்தி ஒன்று வருது. எப்படின்னா, ஒரு பெரிய துவா ஒன்று வருது. அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், பெரிய துவா ஒன்று வருது. அந்த துவாவை அதுவும் வஜ்ஜகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது.
ஆரம்பித்து வரக்கூடிய துவா. இது சஹீ முஸ்லீமில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது எங்கே ஓதிக்கிறாங்க? ஸலாத்துல் லைல்ல ஓதிக்கிறாங்க. எங்கே ஓதிக்கிறாங்க? இரவு தொழுகையில் ஓதினதாக வருது இல்லைங்க, இரவு தொழுகை. அது வந்து எப்படி வருதுண்டா, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்ரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக். அதோட சேர்த்து சரி, அல்லாஹும்ம அன்தல் மலிக் லா இலாஹ இல்லா அந்த ரப்பி வ அன அப்துக் ظلمت நஃப்ஸி வ அத்தரஃப்து பிதம்பி ஃபக்ஃபிர் லி ذنوبي ஜமீஅன் இன்னஹு லா யக்ஃபிரு ذنوب இல்லா அன்த வஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி சய்யாஹா லா யஸ்ரிஃப் அன்னி சய்யாஹா இல்லா அன்த லப்பைக வ சஅதைக் வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக் வஷ்ஷர்ரு லைஸ இலைக் அன பிக வ இலைக் தபாரக்த வ தஆலைத் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இவ்வளோ பெரிய துவா உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே ஓதிக்கிறாங்க? இரவு தொழுகையில் ஓதுனதாக முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அந்த வஜ்ஜஹத்து நாங்கள் ஓதுற அந்த பகுதி இருக்குது தானே, அந்த பகுதி வருகின்ற ஹதீஸுகளில் வந்து பேச்சு இருக்குது. சிலவங்க எல்லாமே பலகீனமானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அந்த பகுதியை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு அல்லாஹும்ம பாயித் பைனி ஒபைன ஹத்தாயா என்று வரக்கூடியது. அடுத்தது இன்னும் 2 சின்ன சின்ன துவாக்கள் இருக்குது. அவைகள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தொடராக பாடமாக்கி எல்லாத்தையும் ஒன்றில் ஓத தேவையில்லை, மாறி மாறி என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம் இல்லைங்களா. அப்போ அவைகளை நாங்கள் ஓதி வாருது. சரி ரைட். நான் வந்து உங்களுக்கு சுண்ணாக்கல்ல வேற என்ன பார்த்தோம்? கையை உயர்த்துற சம்பந்தமா பார்த்தோமா இல்லையா? 4 இடத்துல கையை உயர்த்துவது சுண்ணா தொழுகையில். எந்தெந்த இடம்? ஆரம்ப தக்பீர். அடுத்தது ருக்குக்கு போக்குலையும் ருக்குல இருந்து எழும்புற நேரம். தஷஹுதுல் அவ்வல் அப்படிதானே? இப்போ 2 தஷஹுது இருக்கிற தொழுகையில் முதலாவது தஷஹுது முடிஞ்சது பின்னால எழும்புற நேரத்தில் கையை தூக்குவது. சரி, அது சுன்னா. அதுக்கு நாங்கள் ஹதீஸ்கள்லாம் பார்த்தோம். ரைட். அடுத்தது வந்து இந்த கியாமில் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் கை வைக்கிறது இல்லையா? கை வைக்கிறது 2 முறை இருக்குது. ஒன்று நாங்கள் என்ன சொன்னோம், மணிக்கட்டோட என்ன செய்யறது, சேர்த்து இப்படி வச்சுக்கொள்றது, இப்படி விரிச்சு வச்சுக்கொள்றது. இன்னொரு முறை இருக்குது இப்படி பிடிக்கிறது, இப்படி இப்படி பிடிக்கிறது விளங்கிச்சா? இப்படி விரிச்சு வைக்கிறது, கை அப்படி என்ன செய்யறது, மணிக்கட்டோட சேர்த்து இப்படி விரிச்சு வைக்கிறது. இன்னொரு முறை எப்படி இருக்குது, இப்படி கபுது பண்றது. கபுதுன்னா அப்படி பிடிக்கிறது. இப்படி ஒரு முறை இருக்குது. 2 முறை இருக்குது. அப்போ இந்த 2 முறையில் ஏதாவது ஒரு முறை என்ன செய்யலாம், எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது 2 கையையும் எங்கே வைப்பாரு? அல சதுர். இந்த ஹதீஸ் வந்து பலமான ஹதீஸ். அதனால் என்ன செய்வார், நெஞ்சில் வைப்பாருன்னா, நெஞ்சில் எங்கே, நெஞ்சு சிலவங்களுக்கு நெஞ்சு எங்க, தொண்டை குழியில் இருக்குது. அப்படி இல்லை, நெஞ்சுன்னா என்னது, இங்கே வச்சுக்கொள்வார். இந்த அளவுக்கு வச்சுக்கொள்வார். சரி. அடுத்த துஆவுல் இஸ்திஃப்தா பார்த்தோம். அடுத்தது அதாவது ஒரு சூரா ஓதுறதுக்கு முன்னால் அவுது சொல்வது வந்து என்ன சுன்னா என்கிறத பார்த்தோம். அதே போல் ஒவ்வொரு சூறாவிலையும் பிஸ்மி சொல்வது, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் பிஸ்மி சொல்வதும், அதே போல் என்னது இன்னொரு சூறா நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பிஸ்மி சொல்வதும் சுன்னாங்கிறத நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் 6வது நாங்கள் என்ன பார்த்தோம், ஆமீன் சொல்வது சுன்னா என்கிறத நாங்கள் பார்த்தோம். இமாம் வந்து ஒரு இமாம் மாமூமாக தொழுகின்ற பொழுது இமாம் என்ன செய்வார், ஆமீன் சொல்றதோட சேர்த்து இவர் என்ன செய்வார், இவரும் ஆமீன். அப்போ இமாமுடைய ஆமீனும் இவருடைய ஆமீனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இமாம் ஆமீன் சொன்னதுக்கு பின்னால் ஆமீன் சொல்றதல்ல. இவர் என்ன செய்வார், இமாம் ஆமீன் சொல்கின்ற பொழுது அதோட சேர்த்து என்ன செய்வார், ஆமீன் சொல்வார். 7வது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால் இன்னொரு சூறா ஓதுவது சுன்னா என்று பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து கிராத்தை வந்து நாங்கள் தொழுகையில் ஓதுறத எந்த இடத்துல நாங்கள் ரகசியமாக ஓதணுமோ அதை ரகசியமாக ஓதுவது, எந்த இடத்துல வந்து வெளிப்படையாக ஓதுறதோ அந்த இடத்துல வெளிப்படையாக ஓதுவது என்னது சுன்னா. அடுத்தது 9வது வந்து ருக்கூட நேரத்தில்
என்ன செய்யறது, ருக்கூட நேரத்தில் வந்து என்ன செய்வார், இப்போ ஒருவர் வந்து ருக்கு செய்கிற நேரத்தில் அவரோட தலையும் முதுவும் என்ன இருக்கும், ஒரே சமனுக்கு இருக்கும். என்ன செய்ய மாட்டார், தலையை உரமாக பணிக்கவும் மாட்டார், கூட தூக்கவும் மாட்டார். அப்போ ஒரே சமனாக வச்சுக்கொள்வார் ஒன்று. அதே நேரத்தில் அந்த முழங்காலில் என்ன செய்வார், அவரோட கையை வைப்பறா இல்லையா, கையை வைக்கிற நேரத்தில் விரல்களை விரித்து அப்படியே பிடிச்சு கொள்வார். முழங்கால் விரலை இப்படி வச்சு பிடிக்கிறல்ல, இப்படி வச்சுக்கொள்வார், விரலை பிரிச்ச நிலையில் என்ன செய்வார், பிடிச்சு கொள்வார். இது வந்து இப்னு ஹிப்பான்ல வருது இந்த ஹதீஸ். இது 9வது. 10வது, சுஜூதுக்கு போகிற நேரத்தில் என்ன செய்வார்னா அவருடைய 2 கைகளையும் என்ன செய்வார், இப்படி வச்சுக்கொள்வார், தூரமாக்கி வச்சுக்கொள்வார் 2 கைகளையும். இப்போ இப்படி வைக்கிறல்ல, ஒட்டி வைக்கிறல்ல, அவருடைய 2 விழாவோட சேர்த்து என்ன செய்ய மாட்டார், ஒட்டி வைக்க மாட்டார். என்ன செய்வார், கையை இப்படி பிரித்து வைப்பார். பெண்களுக்கும் அப்படிதான். இதில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்னது சமன். சரி. 11வது, ருக்கு சுஜூதில் வந்து ஒரு தடவை சொல்வது தஸ்பீ, ஒரு தடவை செய்வது வாஜிப்னு சொன்னோம். ஒரு தடவைக்கு அதிகமாக செஞ்சு கொள்வது. 10 வரைக்கும் என்ன வந்திருக்குது, எண்ணிக்கை வந்திருக்குது. இது அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கு. சரி, நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் சொன்னோமே, என்ன சொன்னோம், 2க்கும் ஆதாரம் இருக்குது. என்னது, 2மே என்னது சுன்னதான், 2மே சுன்னதான். எது சிறந்தது என்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்ய, அப்போ நாங்கள் ஒரு தடவை அப்படி செய்ய பார்க்குறோம், ஒரு தடவை இப்படி செஞ்சு பார்க்குறோம். 2ஐயும் என்ன செய்யலாம். 11. 12வது, ஜல்சத்துல் இஃப்திராஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஜல்சத்துல் இஃப்திராஸ்னா என்னது, அத்தஹியாத்தில் உட்காருவது. அதாவது இது எந்த இடத்துல வரும் என்றால், 2 தஷஹூத் இருக்கிற தொழுகையில் முதலாவது தஷஹூதில் இருப்பதும், ஒரு தஷஹூத் உள்ள தொழுகை, உதாரணமாக ஃபஜ்ரு 2 ரகாத் சுன்னத்துக்கள் இல்லையா, அப்போ அதுலையும் வரும். அப்போ இதில் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், இது 2 மாதிரியான இருப்பு நாங்கள் சொன்னோம். நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு இருப்பு எப்படின்னா, காலை மடக்கி அந்த காலில் உட்கார்ந்து வலது கால் என்ன செய்வோம், நாங்கள் இப்படி நட்டி வைப்போம். எப்படி என்ன செய்வோம், நட்டி வைப்போம் நாங்கள், விளங்கிச்சா, எப்படி வைக்கிறது. அப்போ இடது காலில் உட்கார்ந்து இந்த கால் என்ன செய்யறது, அப்படியே நிமித்தி வைக்கிறது. ஒரு ஆள் வந்து கொஞ்சம் செஞ்சு காட்டிடுமா, வாரீங்களா, யார் சரி, ஒரு ஆள் வாரீங்களா. பெண்களுக்கு விளங்கு மாதிரி இல்லையா, விளங்க இதுக்கு மேலையா, ஓ நீங்க இந்த ஒன்றுமில்லை, இப்படி வாங்க. இந்த பாருங்க, இப்படி என்ன செய்யறது, சரி விளங்கிச்சா. இப்படி ஒரு முறை கொஞ்சம் எளிமை பார்க்கலாம், இப்படி ஒரு முறை, சரியா, இந்த ஒரு முறை, ரைட். இன்னொரு முறை இருக்குதுன்னா இக்கான்னு சொல்லுவாங்க. இக்கான்ல 2 காலையும் இப்படி நட்டி வச்சு அந்த காலில் குதியில் உட்கார்றது. இந்த உட்காந்துக்கிறாங்க இப்படி. இப்போ 2 காலையும் நட்டி வச்சு பூமியில் இப்படி நட்டி வச்சு என்ன செய்யறது, அந்த குதியில் உட்கார்றது. அப்போ இதுக்கு முன்னாடி இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹிய சுன்னா, இது சுன்னாண்டாங்க. ஏண்டா சஹாபாக்கள்ல, அதாவது சில மக்கள் என்ன சொன்னாங்கண்டா, இதை வந்து வெறுத்தாங்க, இப்படி இருக்கிறத வெறுத்தாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ங்கிற தெளிவில்லை, ஆனால் சில மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, இதை வெறுத்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை காட்டிட்டு ஹிய சுன்னாண்டாங்க, இதுதான் சுன்னத்துண்டாங்க, அப்படி காட்டினாங்க. அப்போ நாங்கள் வந்து மாறி மாறி என்ன செய்யறது, தொழுகையில் கொண்டு வரது. அப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கறது, எது எல்லாம் சுன்னான்னு சொல்லப்பட்டிருக்குதோ அவைகள் எல்லாம் சொல்லுவது. இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. சரி, இன்னொரு இக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இன்னொரு இக்கா இருக்குது, அதுக்கு வந்து சொல்லுவாங்க நாயிரிப்பன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து வாட்டிலுமா, 2 காலையும் நட்டி வச்சு இப்படி கையை வச்சுட்டு இருக்கிறது. இப்போ எங்கள்ட பின்பகுதியை நிலத்தில் வச்சு காலை தூக்கி கையை என்ன செய்யறது, விரிச்சு வச்சுட்டு இருக்கிறது, இப்படி குத்து வச்சுட்டு இருக்கிறது. உதாரணமா யாருக்கு செஞ்சு காட்டலும், விலங்கு தானே. சரி, ஒரு ஆள் வாங்களே, நான் சொல்றேன். சரி வாங்களே, சரி இங்கே திரும்பி உட்காருங்களே, சும்மா அப்படி கால் 2 நீட்டி உட்காருங்க, காலை நீட்டுங்க, காலை நீட்டுங்க.
அந்த இல்லை இல்லை காலை நீட்டுங்க சொல்லி இதுதான் அந்த முழங்கால கொஞ்சம் தூக்குங்க, தூக்கிட்டு இந்த இரிப்பு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இதை வந்து தடுத்தாங்க. இது கூடாது. இதுக்கு சொல்றது வந்து என்னன்னா நாய் இருப்புன்னு சொல்றது இக்கா இல்லையா. அந்த இது தொழுகையில உட்காரக்கூடாது. எங்க உட்காரக்கூடாது? தொழுகையில. இப்ப நீங்க சும்மா உட்கார்றீங்கன்னா தொழுகையிலன்னா தொழுகை உள்ளுக்கு, சரி, தொழுகை உள்ளுக்கு உட்காரக்கூடாது. இல்லை அது சும்மா ஒருத்தர் இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. சரி, அப்போ 14வது ஜல்சத்து தவர்ருக். இது வந்து 3 முறைகள் இருக்குது. சரி வாங்க, அப்படி இருந்தீங்கன்னா லேசம் உங்களுக்கு. ஜல்சத்து தவர்ருக்கில் நாங்கள் வளமையாக நாங்கள் எப்படி இருப்போம், 2வது தஷஹுதில் இருக்கிற முறை எப்படி இருப்போம், அப்படி இருக்கீங்க. நாங்கள் எப்படி இருப்போம், நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த இடது காலை வெளிப்படுத்தி வலது காலை நெட்டி வச்சு எங்களோட பின்பாதியை நாங்கள் நிலத்தில் வைப்போம், நிலத்தில் வச்சு உட்கார்றது. இது வந்து நாங்கள் வளமையாக உட்கார்றது. சரி, இது ஒன்று. 2வது எப்படின்னா 2 காலையும் வெளியாக்கணும். இந்த காலை இப்படி வைங்க, இந்த காலை எப்படி இப்படி இந்த வாக்கு அப்படிதான். இல்லை நீங்கள் கீழே இருக்கணும், கீழே அப்படி என்ன கொஞ்சம் எடுக்கும் அந்த காலை, அந்த காலோட கொஞ்சம் அந்த காலு கீழே வைங்க, இந்த காலு கீழே இல்லை, அதை கொஞ்சம் பின்னுக்காங்க. சரி, அதுவும் இருக்குது. இந்த முறையும் இருக்குது. அந்த காலை கொஞ்சம் கிட்ட வாக்கணும். உங்களோட காலை இந்த காலை கிட்ட வாக்கிட்டு இது ஒரு முறை பாருங்க. வலது காலை வந்து என்ன செய்யறது, இப்படி வளைச்சி வச்சு அந்த வலது காலுக்கு மேலால் என்ன செய்யறது, இடது காலை வைக்கிறது. இல்லைங்களா? இது கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. இது ஒரு சுண்ணா, இது ஒரு முறை. இன்னொன்று வந்து இங்க வாங்கினா காட்டு. இன்னொன்று வந்து இந்த பாருங்க, இது வேணுதா, வலது கால் மேல வரும். இன்னொரு முறையை பாருங்க, 2 காலையும் வெளிப்படுத்தி பின்பாதிய கீழே வச்சு இப்படி அது கீழே வரும். இன்னும் கொஞ்சம் வந்து இடது காலை கொஞ்சம் பின்னுக்காகும், இடது காலை அந்த கால் பின்னுக்காகும். ரைட், அப்படி சரியா. 2யும் என்ன செய்யறது, சரிச்சு வச்சு உட்கார்றது. சரி, உங்களுக்கு 7 மனப்பாதியை பாருங்க. சரி, அப்ப இது வந்து 3 முறையும் சுன்னா ஹதீஸ்ல வந்த செய்திகள். அடுத்தது 15வது அல் இஷாரத்து பி சப்பாபா ஃபி தஷஹுத். தஷஹுதுல உட்கார்ற நேரத்தில் என்ன செய்யுது, விரலை நீட்டுவது. அப்ப இந்த இதுல விரலை நீட்டுவது எனக்கு முன்னால் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. எங்களோட 2 கையையும் என்ன செய்யறது, தொடையில வைக்கிறது. தஷஹுது தொடையில வைக்கிறது. தொடையில வைக்கிறதுல 2 இடத்துல வைக்கலாம். ஒன்று இந்த இப்ப நாங்க இது தொடர்ந்து வச்சுக்கோங்களே, இதுல வந்து என்ன செய்யறது, ஒன்றோ தொடப்பகுதியில நடுவில் வச்சுக்கொள்ளலாம், கையை தொடையில இப்படி நடுவில் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், எங்களுக்கு இன்னொரு முறை ஒன்று இருக்குது, இந்த தலைப்பகுதியில் வச்சுக்கொள்ளலாம். தொடை அந்த முழங்காலோட சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்கு தானே, அதில் வச்சுக்கொள்ளலாம். 2 பாதி, ஒன்று இப்படி ஒரு பகுதியில் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு என்ன செய்யலாம், தொடையில முன்பகுதியில் கை வைக்கலாம். இந்த 2க்கும் என்ன இருக்குது, ஹதீஸ் இருக்குது. சரி, இப்போ கையை வச்சுட்டு இவர் என்ன செய்வார், விரலை நீட்டுவார். விரலை வீட்டுகின்ற பொழுது அவர் அந்த கையை, விரல் நீட்டுகின்ற கையை எப்படி வைப்பாரு, கொள்வார். சின்ன விரலையும் இந்த விரலுக்கு என்ன சொல்றது, மோதிர விரலா, இந்த விரலையும் மடிச்சு கொள்வாரு. மடிச்சிட்டு நடு விரலும் இந்த பெருவிரலை என்ன செய்வாரு, இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கொள்வார். சரியா? சில ஹதீஸ்கள்ல வந்து இந்த விரலுக்கு வந்து ஒரு இன்ஹினா ஒன்று இருந்துன்னு வருது, ஒரு சின்ன ஒரு வளைவு ஒன்று இருந்தது அப்படின்னு வருது, அப்படி வருது. அதுல வந்து இப்படி இது ஒரு முறை. சரி, இது ஒரு முறை. இப்படி வைக்கலாம் இல்லையா, இப்படி வைக்கலாம். இப்படின்னு பல முறைகள் இருக்குது. சரி, ஒரு முறை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. விரலை ஆட்டுறது வந்து சுன்னா, விரல் ஆட்டாம இருக்கிறது சுன்னா. ஃபிஅலுஹு வ தர்குஹு சுன்னா. அதுல நாங்க என்ன செய்ய தேவையில்ல, பெருசா இது பண்ண தேவையில்ல. விரலை ஆட்டுவதும் சுன்னா, விரலை ஆட்டாமல் இருப்பதும் சுன்னா. சரி, இல்லைங்கள
தொடர்ந்து நீட்டி வச்சிருக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம் நாங்க? ஓ நாங்க எந்த இடத்துல நாங்க விரலை நீட்டுவது? நான் ஆரம்பத்திலிருந்து நீட்டுறேன். அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இடத்துல நீட்டுறதுக்கு என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. நல்ல விளங்கும். தஷஹுத நாங்க ஆரம்பிக்க போகக்கூடிய நாங்க என்ன செய்யறது, விரலை நீட்டி வச்சிரு. சரி, அது ஒன்று. 16வது சுன்னா அந்நதரு நஹ்வ சப்பாப ஹால தஷஹுத். தஷஹுத் ஓதுற நேரத்தில் நாங்கள் விரலை நீட்டி வச்சிருப்போம். அந்த நீட்டின விரலை பார்த்துட்டு இருப்பது சுன்னா. நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ சுஜூதில் இடத்த பார்க்குறல்ல, நாங்கள் எங்கே பார்க்கணும்? தஷஹுதில் எங்களை நீட்டி இருக்கக்கூடிய அந்த விரலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அது சுன்னா. சரி, இது சம்பந்தமாக ஹதீஸ் என்னது வருது. இது நசாயில் வரக்கூடிய செய்தி. ஷேக் அல்பானி சஹீன்னு சொல்கிறான். சரி, 17வது அத்வாஉ பஅத தஷஹுத் கப்ல ஸலாம். தஷஹுதில் இது எந்த தஷஹுத்? இது சலாம் கொடுக்க போகின்ற தஷஹுத், கடைசி தஷஹுத். இதில் சலாத்துக்கு முன்னால் துவா கேட்பது என்ன சுன்னா. அப்போ இந்த ஹதீஸ் நசாயில் வருது, ஷேக் அல்பானி சஹீன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு தேவையான பகுதி என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸ் அப்படியே வல் யத்தஹய்யர் அஹதுக்கும் மினத் துஆஇ அஜபஹு இலை ஃபல்யதுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கண்டா, அவர் தஷஹுத ஓதிட்டு அதுக்கு பிறகு அவர் விருப்பமான துஆ அவர் ஓதட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அந்த இடத்துல துஆக்குரிய ஒரு இடமாக இருக்கிறதால நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, தனியை தொழுகிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், சுஜூதில் துவா கேட்கறது என்னது அது சம்பந்தமாக வந்திருக்குது. அதே போல் இந்த இடத்துல என்னது துவா கேட்கறது சம்பந்தமாக வந்திருக்குது. சரி, இப்போ ஒருவருக்கு அரபு தெரியாட்டி என்ன செய்வார், அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் என்ன செய்வார் கேட்பார். ஆனால் அரபுல கேட்கறது சிறந்தது. ஏன் சிறந்ததுன்னா, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன துஆக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சிறிய வாசகமாக இருக்கும், நிறைய அர்த்தம் உள்ளதாக இருக்கும், நிறைய அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ரைட். 18வது அல் இல்திஃபாத்து ஃபித் தஸ்லீம் யமீனன் வ யஸாரன். என்ன செய்யறது, சலாம் கொடுக்குற நேரத்தில் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்ப்பது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்கன்னு கேட்டால், சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலது பக்கம் சலாம் கொடுப்பாங்க, அவங்களுடைய கன்னத்துடைய வெள்ளை நிறத்தை நான் பார்ப்பேன்டான். வான் யசாரிஹி ஹத்தா அரா பயாத ஹத்திஹி. அவங்களுடைய இடது பக்கத்தை திரும்புவாங்க சலாம் கொடுத்து, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அவர்களுடைய அந்த இதுக்கு என்ன சொல்றது, கன்னத்துடைய வெள்ளை நிறத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். இது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கு. சரியா? அப்ப இதுல வந்திருக்குது. அது சலாம் சம்பந்தமாகவும் எத்தனை ஒரு 3-4 விதங்கள் வந்திருக்குது. நாங்க இதை மாத்திரம் பார்த்துக்கோன்னா போதும். எங்களை விரிவாக பார்க்குற நேரத்தில் நாங்கள் செய்யலாம், அதை பார்த்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தது தொழுகிற நேரத்தில் மேலே நோக்கி என்ன செய்யறது, பார்வையை செலுத்துவது இது கூடுமா? கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயமாக இருக்குது. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லயன்தஹியன் அக்வாமுன் யர்ஃபஊன அப்சாரஹும் இலஸ் ஸமா ஃபிஸ் ஸலா. தொழுகையில் சில கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட பார்வைகளை வானை நோக்கி பார்க்குறாங்க, மேலே நோக்கி பார்க்குறாங்க, அவங்க தவிர்ந்து கொள்ளட்டும். எது எது எப்படி அவங்க சொன்னாங்கன்றால், அவு லா தர்ஜி இலைஹிம், அவங்களுடைய பார்வை என்ன செய்யட்டும், அவருடைய பார்வை இல்லாமலுக்கு போகட்டும். என்ன செஞ்சாங்க, அப்படி திரும்பி பார்க்குற நேரத்தில் அந்த பார்வை என்ன செய்யாமல் இருக்கட்டும், திரும்பி வராமலுக்கு இருக்கட்டும் தான், பார்வைகள் இல்லாமலுக்கு போகட்டும் என்று அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் தொழுகையுடைய நேரத்தில் மற்ற அதாவது தஷஹுத் அல்லாத மற்ற நிலைகளை நாங்கள் என்ன செய்வோம், சுஜூது செய்யக்கூடிய இடத்தை நாங்கள் பார்க்கறது சுன்னா. சரி, நாங்கள் சிஃபத்து சலால இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், எதை படித்தோம், கிதாபு சலால ஷுரூத்து சலா படித்தோம், அருக்கானு சலா படித்தோம், அடுத்தது வாஜிபாத்து சலா படித்தோம், சுனனு சலாவும் படிச்சிட்டோம். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, தக்பீரத்துல் இஹ்ராம் சுன்னாவா வாஜிபா ருக்குனா? சரி, வாஜிப்னு சொல்றாங்க, கை தூக்குங்க, வாஜிப் உண்டு. சுன்னான்னு சொல்றவங்க, தக்பீரத்துல் இஹ்ராம்
ருக்குனா சுன்னாவா வாஜிபா? ஏகோபித்த கருத்தா? கருத்து வேறுபாடுகள் இருக்குதா? ருக்குன் ருக்குன். சரி. சுபஹான ரப்பியல் அதீம் 3 தடவைகள் ருக்குல சொல்வது வாஜிபு, ருக்குனு, சுன்னா. என்னது? சுன்னா. இல்ல, கேள்விக்கு தான் பதில். 3 தடவைகள் சொல்வது சுன்னா. சரி, சுன்னா. கிராத்து சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது சுன்னா, வாஜிப், ருக்குன். ருக்குனா வாஜிபா? வாஜிபா ருக்குனா? இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து வரப்போல வேறொரு பாசம் மாதிரி விளங்குது. ருக்குன். என்னது? ருக்குன். சரி, ருக்குன். தஷஹுதுல் அவ்வல், முதலாவது தஷஹுத். நாங்க அதுக்கு என்ன செஞ்சோம்? விளக்கம் சொன்னோம். என்ன சொன்னோம்? ருக்குன் கட்டாயம் ஓதணும். ஆனால் எதுல நாங்க சொன்னோம்? அதாவது ஜமாத்தோட தொழுகின்ற தொழுகையில மாமும் இமாம் ஓதுறத காது கொடுத்து கேட்டாருன்னா அவர் ஓதுறது அவருக்கு விளங்குதுன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய தேவையில்லை? ஓத தேவையில்லை. ஏன்னா இமாமுடைய கிராத் அவருக்கு போதும். வாஜிப்னா கொஞ்சம் வரனா? சரியா? சரி. இப்ப சில இடங்களுக்கு என்னன்னா நீங்க தொழுவீங்க ஜமாத்தோட, ஆனா இமாம் ஓதுற உங்களுக்கு கேட்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அங்க ஓதணும். அங்க என்ன செய்யணும்? அங்க ஓதணும். இமாம் ஜஹிரியத்தனத்துல தான் தொழுகிறாரு, ஆனா நீங்க நிக்கிற இடத்துல இமாம் ஓதுறது உங்களோட காது கேட்குது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அப்போ ஓதணும். நல்லா விளங்கிக்கோங்க. இமாம் ஓதுறது நல்லா தெளிவா விளங்குதுன்னா என்ன செய்ய தேவையில்லை? கேட்குதுன்னா ஓத தேவையில்லை. என்ன செய்ய? நாங்க என்ன செஞ்சோம்டா, அர்கானுக்கும் வாஜிபுக்கும் சுன்னத்துக்கும் வித்தியாசம் சொன்னோம் தானே. ஷுரூத், வாஜிப், அர்கான், வாஜிப், என்னது? சுன்னா. அதை வச்சுதான் நீங்க இந்த வாஜிபு அர்கானுங்கிறத விளங்கணும். விளங்கிச்சா? வாஜிப்னா கட்டாயம் என்ன? இப்ப நாங்க ருக்குனுக்கு நாங்க என்ன சொன்னோம்டா, ஏன் நாங்க அப்படி கேட்கிறோம்டா, ருக்குனுக்கு ஒரு சட்டம் இருக்குது, வாஜிபுக்கு ஒரு சட்டம் இருக்குது, சுன்னாக்கு ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? வாஜிப மறந்தாருன்னா என்னது? சஜிதா சவு செஞ்சா போதும். ருக்குனை விட்டாருன்னா என்ன செய்யணும்? அவர் அந்த இடத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஞாபகம் வந்தா அந்த இடத்துக்கு திரும்பி போகணும். அடுத்த ரக்காத்து அந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஞாபகம் வந்தா திரும்பி போகணும். அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னா முதல் ரக்காத்து என்னது? அது கேன்சல் இல்லை, கணக்குல வராது. அப்ப அந்த ரக்காத்தை மீண்டும் மறுபடியும் தொழுவார். இந்த அர்த்தத்துல நாங்க கேட்கிறோம். சரி. தஷஹுதுல் அவ்வல் ருக்குன், வாஜிப், சுன்னா. அது வாஜிப். துஆவுல் இஸ்திஃப்தா ருக்குன், வாஜிப், சுன்னா. துஆவுல் இஸ்திஃப்தா என்னது? அத்தஹியாத்தா, தக்பீரத்துல் இஹ்ராமு புறவு ஓதக்கூடிய. சரி. சுஜூத் செய்கிற இடத்தை பார்த்துட்டு இருப்பது சுன்னா. சுபஹான் ரப்பியல் ஆலா ஒரு தடவை சுஜூதில் ஓதுவது ருக்குன், வாஜிப், சுன்னா. சரி. அர்கான்களை ஓர்டர் படி செய்வது வாஜிபு, சுன்னா, ருக்குன். ருக்குன் இல்லையா? இப்போ ஆர்டர் மாறினா எல்லாம் பழிச்சிடும். அர்கான். சலாத்துல் இப்ராஹிமியா சுன்னா. வேற? வாஜிப். வேற? இங்க என்ன சொன்னோம்? சலாத் இப்ராஹிமியா நாங்க என்ன சொன்னோம்? சுன்னாவுலையா சொன்னோம்? சுன்னாவுல வந்துச்சா? வாஜிப்ல வந்துச்சா? அதாவது தஷஹுதுக்கு பின்னால் ஓதக்கூடிய செலவு, அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அதுல சிலவங்க அர்கான்ல சேர்ப்பாங்க, சிலவங்க வாஜிப்ல சேர்ப்பாங்க. சரியா? சரி. அல் ஜுலூசு பைன சஜிதத்தை
ரெண்டு சுஜூதுக்கும் மத்தியில் அறியக்கூடிய இருப்பு. ருக்குன், வாஜிபு, சுன்னா. வாஜிபா ருக்குனா? ருக்குன். ருக்குன். சரி, அப்போ உங்களுக்கு என்னது? அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிக்குது. சரி, நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குன்னு சொன்னோம். சரியா? அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குன்னு சொன்னால் ஒரு இமாம் ருக்கூல இருக்கிறாரு. இமாம் என்ன செய்கிறாரு? ருக்கூல இருக்கிறாரு. அப்போ ருக்கூல இருக்கிற நேரத்தில் நாங்கள் இமாமோட பேய்த்து தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லிட்டு ருக்கூடைய தக்பீர் சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சிடுவோம்? ருக்கு போய் சேர்ந்துடுவோம். நல்லா விளையும். இமாம் ருக்கூல இருந்தால் தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லிட்டு ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிற அளவுக்கு நிலையில் நிற்கணும். நின்றுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு அலக்க என்ன செய்வார்? மறுபடியும் இன்னொரு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு தான் என்ன செய்வார்? ருக்குவு போவார். விளைஞ்சா? அப்போ நல்லா விளங்க. அப்போ சிலவங்க என்ன செய்யறா, இமாம் ருக்குல இருக்கிறாருன்னா என்னது? கையை தூக்கிட்டு அப்படியே போனாச்சு. கையை தூக்கிட்டு அப்படி. ஆனால் அந்த ரக்காத்து என்ன இல்லை சேரா? தொழுகையே சேரும். தக்பீரத்துல் இஹ்ராம் தானே தொழுகை சேரும். தொழுகை சேருமா? தொழுகையே சேராது. சரி, அது உண்டு. இப்போ இந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹா என்னன்னு கேட்டால் நாங்கள் இது ஒரு விதி விலக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு விதி விலக்கு. இன்னொருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாதவர் இருக்கிறார். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. நாங்கள் அவசரமாக அவருக்கு என்ன செய்வோம்? நான் கற்றுக்கொள்ள சொல்லுவோம். அது வரைக்கும் என்ன செய்யற அவருக்கு அவரும் விதி விலக்கு. அப்போ இந்த 2-3 நிலைமைகள் அது ஒரு விதி விலக்காக இருக்கு. சரி, சிஃபத்து ஸலா போமா? பாருங்களா? சரி, சிஃபத்து ஸலால முதலாவது ஒருவர் ஜமாத்தோட தொழுறதுக்காக வேண்டி போறார். பள்ளிக்கு போறார். பள்ளிக்கு போற நேரத்தில் இவர் அல்லாஹுவுடன் பேசுவதற்காக வேண்டி போறார் இல்லையா? மலிக்குல் முலூக், அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹுவை சந்திக்க போறார். தனது ரப்பை சந்திக்க போறார். அப்போ அந்த நேரத்தில் இவர் எப்படி போகணும் தெரியுமா? எப்படி போகணும்? அமைதியாக, கண்ணியமாக இவர் போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு போற நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க? பி வக்காரி, கண்ணியமாக அமைதியாக நீங்க போங்க. இப்ப நீங்க ஜமாத்தாங்க நடக்குது. அப்ப ஜமாத்து நடந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க? அமைதியாக போங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ சொல்லுங்க. எது உங்களுக்கு எத்தனை ரக்கா மிஸ் ஆகுதோ நீங்க என்ன செய்யுங்க? அதை நீங்க திரும்பி தொழுங்க. இப்ப உங்களுக்கு விடுபடுகிற பகுதியை நீங்க தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நாங்க என்ன செய்யணும்? கருத்துல கொள்ளணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கு போற நேரத்துல, தொழுகைக்காக வேண்டி போற நேரத்துல எங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்? தொழுகையை பற்றி ஒரு மகிமை இருக்கணும். நான் அல்லாஹுவை சந்திக்க போறேன்னு மகிமை இருக்கணும். அதே நேரத்தில் நான் தொலை போற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? அது ஒரு வீணான பேச்சுகள் பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு என்னது அது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தோடு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? மஸ்ஜிது போகக்கூடாது. ஏண்டா நாங்கள் எங்கட மிச்சம் போக தேவையில்லை. எங்களோட வேலை செய்கின்ற ஒரு உயர் அதிகாரியை சந்திப்பதற்கு நாங்கள் போகிற நேரத்தில் எவ்வளவு சிந்தனையோட போவோம். இவன் ஏன் கூப்பிட்டான்? என்னத்தை கேட்க கூப்பிட்டான் இல்லையா? எந்த டாக்குமெண்ட்டை கேட்க போகிறான், இல்லாட்டி அவன் எதை கேட்க போகிறான், எந்த ஃபைல் மிஸ் ஆகுதுன்னு கேட்குறான், இல்லாட்டி ஏதாவது ஒரு என்ட்ரியில் ஏதாவது ஒரு இல்லை கொடுக்கல் வாங்கலை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, இதெல்லாம் யோசிச்சுட்டு மிச்சம் ஒரு என்னது ஒரு பயத்தோடு நாங்கள் போகிறோமா இல்லையா? அப்போ நாங்கள் அல்லாஹுவை சந்திக்க போகிற நேரத்தில் நாங்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு நாங்கள் போகணும் என்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். சரி, அப்போ இந்த எண்ணத்தோட இந்த ஒரு முழுமையாக எங்களோட உள்ளத்தில் இந்த கண்ணியம் நிறைஞ்ச நிலையில் நாங்கள் என்ன செய்வோம்? தொழுகைக்காக வேண்டி நாங்கள் இப்போ போகிறோம். வைத்து ஒரு ஆள் வாங்கலை நீ ஃபயுகப்பிர் என்ன செய்வார்? அல்லாஹு அக்பர்ன்னு சத்தமாக. இப்போ மாமூமாக இருக்கிற நேரத்தில் சத்தம் அவருக்கு கேட்டால் போதும். இமாமாக இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்? இப்போ இவர் இமாம்னு வச்சுக்கொள்வோமே, அவர் என்ன செய்வார்? அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? தக்பீர் சொல்லி தக்பீரத்துல் இஹ்ராம்ல சேர்ந்து கொள்வார். சொல்லுங்களேன். சரி, இவருடைய கை பாருங்க, நல்லா விளைக்குவோம். நாங்கள் சிபத்து நாங்கள் படித்த நேரத்தில் அந்த படித்தது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொரு செயல்லையும் நாங்கள் பார்க்கணும். இவருடைய கையை எங்கே உசத்தணும்? உசத்தி காட்டுங்க. சரி, ஒன்று என்ன செய்யலாம்?
தோள்பட்ட வரைக்கும் சத்தலாம், இங்க வரைக்கும் சத்தலாம். இன்னொரு முறை எப்படி இருக்குது, காதனுடைய இந்த நுனி இந்த 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 இது வரைக்கும் அவருடைய இல்லை கொஞ்சம் பணிங்க, கீழே கொஞ்சம் பணிங்க, கை கொஞ்சம் பணிங்க, கீழே கீழே கீழக்காகும். சரி, இன்னும் கொஞ்சம் கீழக்காகும். ரைட். இந்த அளவுக்கு என்ன செய்யலாம், அவரோட காதுடைய கீழ் பகுதி அவருடைய என்னது விரலுடைய நுனி பகுதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளும். அப்போ இந்த 2 முறை இருக்குது. அந்த 2 முறையும் மறுபடியும் செஞ்சு காட்டுங்க. இப்படி ஒரு முறை, கொஞ்சம் பண்ணிச்சு, இன்னும் கொஞ்சம் பண்ணிச்சு. ரைட். இந்த அளவுக்கு வச்சுக்கொள்ளுவோம். சரி, அல்லாஹ் எப்படி தக்பீர் தக்பீர் கையை வைங்க. ஒன்று இப்படி வைப்பார் இல்லையா, இப்படி வைப்பார். இன்னொரு முறை எப்படி இருக்குது, இப்படி பிடிச்சிக்கொள்வார், இப்படி பிடிச்சிக்கொள்வார். இந்த முறை பிடிச்சிக்கொள்வார். சரி, இப்படி சொல்லிட்டு பின்பு என்ன செய்வார், துஆவுல் இஸ்திஃப்தா ஓதுவார். தக்பீர் கட்டணத்துடன் என்ன செய்வார், துஆவுல் இஸ்திஃப்தா ஓதுவார். அப்போ நாங்கள் துஆவுல் இஸ்திஃப்தா பல முறைகள் வந்திருக்குது. அதில் ஏதாவது ஒரு முறை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முறையை ஓதிக்கொள்வார். அல்லது அவருக்கு எல்லாமே பாடம் என்ன செய்வார், ஒவ்வொரு தொழுகையில் ஒன்றை ஓதிக்கொள்வார். சும்ம யக்ரவு அல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா ஓதுவார். ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால் என்ன செய்வார், அவுது சொல்றது சுன்னா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இஷா தொழுகை சரியா, இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிங்க பார்க்க. எப்படி ஆரம்பிக்கிறது இங்கே பாருங்க. இப்போ என்ன செய்வார், அவுத வந்து சத்தமில்லா அவுது பில்லாஹி, அவரு கேட்குற மாதிரி சொல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு என்ன செய்வார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். அதுக்கு பின்னால் என்ன செய்வார், இன்னொரு சூறாவை ஓதுவார். இப்போ சூறாவை ஓதி முடிஞ்சு ருக்குவுக்கு போகிறார். எப்படி ருக்குவுக்கு போகிறது, கையை என்ன செய்வார், உயர்த்திட்டு அப்படியே ருக்குவுக்கு போவார். ருக்குவுக்கு போங்க. சரி, ருக்குவுக்கு போனால் இப்போ அவருடைய தலையும் முதுகும் வந்து சமனா இருக்குதா, சமனா இருக்குதா, சரி சமனா இருக்குது. ரைட். அடுத்தது முழங்கையில் அவர் வச்சுக்கிற சரியா, விரலை விரிச்சு வச்சுக்கிறாரா, சரி வச்சுக்கிறார். சரி சரி போதும். சரி, இதில் வந்து சுப்ஹான ரப்பில் அஸீம் ஒரு தடவை சொல்றது வாஜிபு. கூடுதலாக 10 தடவை வரைக்கும் வந்திருக்குது, ஹதீஸில் வந்திருக்குது. இன்னும் சில துவாக்கள் இருக்குது இல்லையா, ருக்கூல ஓதக்கூடிய துவாக்கள் அதுகையில் நாங்கள் பாடமாக்கி ஓதிக்கொள்றது. பின்பு என்ன செய்வார், தலையை ருக்கூலேருந்து எழும்புவார். எழும்புற இடத்துல கை என்ன செய்யும், மறுபடியும் ருக்கூலேருந்து எழும்புற இடத்துல மறுபடியும் கையை உயர்த்தி எழும்புவார். எழும்பிட்டு என்ன சொல்லுவார், இவர் இமாமாக இருந்தால் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா சொல்லுவார். அப்படி இல்லை மாமூமாக இருந்தால் ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லலாம். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, இந்த 4 முறையும் வந்திருக்கு. சரியா, இவர் சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறது, இல்லை இப்போ இமாம் வந்து இமாமாக இருந்தால் சமி அல்லா லிமன் ஹமிதா சொல்லுவார். இமாம் சமி அல்லா லிமன் ஹமிதா சொன்னா மாமூம் என்ன சொல்லுவார், ரப்பனா வலக்கல் ஹம்து, அவ்வளோதான். மாமூம் தனிய தொழுதா அவர் என்ன செய்வார், சமி அல்லா லிமன் ஹமிதா சொல்லுவார். தனிய தொழுதா ஹமீதா. சரி, அது இல்லை, நாங்கள் சமி அல்லா லிமன் ஹமிதா சொல்ல தேவையில்லை. இமா தனிய தொழுனது சமி அல்லா லிமன் ஹமிதா சொல்லணும். அது வந்து என்ன இருக்குது, துவா ஒன்று இருக்கு, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அந்த துவாவை என்ன செய்வார், அவர் இமாம் ஓதிக்கொள்வார். அது இமாம் மோதலுமா மோதலும். ஆனால் இந்த செமி அல்லா லிமன் ஹமிதான்ற இடத்துல இமாம் சொன்னா மாவும் என்ன சொல்லுவார், அந்த இடத்துக்கு ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லுவார். ஆனால் இமாம் என்ன செய்ய தேவையில்லை, ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லணுமா, சரி அதுதான் சமி அல்லா லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு. தனி சொல்லும் போதா, அது சுன்னா இல்லையா, அது சொல்வது என்னது சுன்னா. சரி, இப்ப ஹதீஸ் எப்படி வருதுன்னா, இதா கால இமாமு சமி அல்லா லிமன் ஹமிதா ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்து.
இமாம் வந்து சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அந்த துவா ஒன்று வருது, அந்த துவாவுல ரப்பனா வலக்கல் ஹம்து வருது, அந்த துவா வருது தானே. இப்போ மாமூமுக்கு வந்து சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாக்கு பகரமாக ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுவார். இவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சு. முடிஞ்சதுக்கு பிறகு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஓதுற துவா இருக்குது, அந்த துவாவை அவரும் ஓதுவார். அது பொதுவாக வரக்கூடிய துவா. என்ன துவா? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ. அதை இமாமும் ஓதுவார், மாமும் ஓதுவார். இப்போ நாங்கள் நிலைக்கு, அதாவது ஒவ்வொரு நிலைக்கு மாற மாற சொல்லக்கூடிய அந்த தக்பீர்கள் தஸ்பீகள் இருக்குது தானே, அந்த தஸ்பீகளை தான் நாங்கள் சொல்கிறோம். இவர் சொல்லி காட்டார். இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொன்னால் மாமும் நிலைக்கு வாரத்துக்கு என்ன சொல்லுவார்? ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லுவார். இதோடு அந்த பகுதி முடிஞ்சு. ரெண்டாவது பகுதி என்னது? அதில் என்ன ஓதுறது? துவா. அந்த துவா வந்து ரெண்டு பேருக்கும் சமன். இமாம் வந்து இப்போ ரப்பனா சமீலான்னு சொன்னால் நாங்கள் அந்த ரப்பனா செல்ல அது ஃபுல் துவா போதாது. ஃபுல் துவா இந்த ரப்பனா இமாம் சமீலான்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ரப்பனா ஹம் செல்லத்தை விட என்னண்டா இவன் கேட்குறாங்கடா, நிலைக்கு, அதாவது ருக்கூல இருந்து நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாமலுக்கு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு முழுமையாக ஒரே அடியாக ஓதிடலாமான்னு கேட்டால் அது ஓதலாம், பிரச்சனை என்ன செய்யலாம், அதையும் ஓதலாம். நீங்கள் என்ன கேட்டீங்க? முடிஞ்சவங்களோட சுன்னதா சுன்னதா அந்த துவா வந்து அது துவா துவா இது விளங்கி தானே. சரி, அடுத்தது சரி, நாங்கள் இப்போ ஏத்திதாலுக்கு வந்து ஏத்திதால என்ன ஏத்திதால்னு சொல்கிறோம். ருக்கூல இருந்து எழும்புறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏத்திதால்னு சொல்லுவாங்க. ஏத்திதால இருந்து இப்போ நான் என்ன செய்ய போறாரு? இவர் சுஜூதுக்கு போகிறார். சரி, சுஜூதுக்கு எப்படி போகிறது? சரி, சுஜூது போகல கையை தூக்கணுமா? கையை தூக்குறல. சரி, அடுத்தது சுஜூதுக்கு வந்து சுஜூது இருக்கிற நேரத்தில் 7 உறுப்புகள் என்ன செய்யணும்? நிலத்தில் படணும். என்னென்ன? அவளோட நெத்தி படணும், அதோட சேர்த்து மூக்கும் படணும், நெத்தியோட சேர்த்து மூக்கு. அடுத்த 2 கைகள், என்னது 2 கைகள். அடுத்தது என்னது? 2 முழங்கால். அதே போல அந்த கால்களுடைய முன்னம் பகுதி இல்லையா, விரல்கள், அதை குத்தி வைக்கணும். அந்த கால் 2 என்ன செய்வார்? சேர்த்து வைக்கிறது சுன்னா. சேர்த்து வைக்கிறது என்னது? சுன்னா. சரி, சரியா தானே செய்கிறாரு? சரி, சேர்த்து வைக்கிறது சுன்னா. சரி, அதாவது சுஜூதில் இருக்கிற நேரத்தில் விரலை இப்படி வச்சுக்கொள்வார், இப்படி வைக்கிறதுல இப்படி வச்சுக்கொள்வார். சரியா? இப்படி வச்சுக்கொள்வார், விரல்களை சும்மா நீட்டி வச்சுக்கொள்வார். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு செய்தி ஒன்று வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் அவங்க இரவு தொழுகைக்காக வேண்டி எழும்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கையிலேருந்து காணலை. அப்போ அப்படியே கையை அப்படி வச்சு பார்க்குறாங்க. அவங்களுடைய 2 பாதத்துடைய, அதாவது பாதத்துடைய குளிரை உணர்ந்து கொண்டேன்னு சொல்கிறாங்க. சுஜூதில் இருக்கிறாங்க அந்த கால். அப்போ அவங்களோட அந்த 2 காலும் ஒன்று சேர்ந்திருந்ததால தான் 2ஐயும் ஒரே கையை வச்சு பார்க்க கிடைச்சிச்சு. அப்போ அதை இமாம்கள் அதை அடிப்படையாக சொல்கிறாங்கன்னா 2 காலையும் சேர்த்து வைக்கிறது சுன்னா. அதாவது சில என்னது உலமாக்கள் அதில் சில பிரித்து வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு நாங்கள் செய்வோம், சேர்த்து வைக்கிறது சுன்னா. ரைட். சுஜூதில் வந்து என்ன ஓதுவார்? சுபான் ரப்பியல் ஆலா ஒரு தரம் சொல்வது வாஜிபு. அது என்ன சில 3 தரம் சொல்வது, அதுக்கு அதிகமாக சொல்வது சுன்னா. சுஜூதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அம்ம சுஜூத் ஃபக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ. நீங்கள் சுஜூதில் வந்து அதிகமாக துவா கேளுங்க. ஏனென்றால் சுஜூதில் கேட்கக்கூடிய துவா
அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானதுன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, இரவு தொழுகைகளில் சுன்னத்தான தொழுகைகளில் நாங்கள் ஃபர்லு தொழுகையை வந்து ஜமாத் தொழுகை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கிடைக்கும் அந்த நேரத்தில் துவா கேட்டுக்கொள்வது. அப்போ அப்படி இல்லாமலுக்கு நாங்கள் வந்து எங்களோட சுன்னத்தான தொழுகைகளில் இரவு தொழுகைகள் என்ன செய்யறது, அதிகமாக துவாக்களை கேட்டுக்கொள்வது. சரி, அதுக்கப்புறம் சுஜூதுக்கு போய் என்ன செய்வார், அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு இரிப்புக்கு வருவார், நடு இரிப்புக்கு வருவார். வாரணத்தில் கையை தூக்கணுமா, கையை தூக்குறல. சரி, அங்கே வந்து என்ன செய்வார், ரப்பியகுஃபிர்லி இவ்வளவு சொன்னால் போதும், இந்த அளவு சொல்வது வாஜிப் போதும். சரி, அப்போ ரெண்டாவது சுஜூதையும் என்ன செய்வார், அதே மாதிரி செய்வார். அதுக்கு பிறகு 2 சுஜூதையும் செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு என்ன செய்வார், நிலைக்கு வருவார். இப்போ இதில் வந்து இந்த நீங்கள் வந்து ருக்குவுக்கு போகிற நேரத்தில், ருக்குவிலிருந்து எழும்புற நேரத்தில், சுஜூதுக்கு போகிற நேரத்தில், சுஜூது எழும்புற நேரத்தில் அந்த தக்பீரை வந்து எந்த இடத்துல சொல்லணும், 2க்கு நடுவில் சொல்லணும். அந்த அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வாரத்துக்கு சொல்லக்கூடிய அந்த தக்பீர் தானே, அந்த தக்பீரை வந்து இந்த நிலைக்கு வாரத்துக்கு முன்னாலையும் அந்த நிலையிலிருந்து எழுந்த உடனே இங்கே வாரத்துக்கு முன்னால் அங்கே சொல்லி முடிச்சிடும். நிலைக்கு வந்தது போகிற செய்யல, அடுத்த நிலைக்கு வந்தது போகிறவும் சொல்கிறது. அந்த நடுவில் என்ன செய்யணும், இது நடக்க, அதையும் பார்த்துக்குவோம். அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கண்டா, மைக் அங்கதான் நீக்குது. எங்க நீக்குது மைக்கு வந்து சுஜூது தான் நீக்குது. அதனால என்ன செய்யறான், அங்க போய் சொல்றாங்க. ஏன்னா பின்னுக்கு மக்களுக்கு விளங்காது என்பதனால அது ஒரு காரணமாக என்ன இருக்குது, அது இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யணும், இதுதான் சுன்னத்தான முறை. சரி, அதுக்கு போறோம். அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு போகணும். அப்படி சொன்னா அந்த நிலைக்கு போறதுக்கு முந்தி சொல்லிட்டா சரி, அந்த நிலைக்கு போறதுக்கு முந்தி. இப்ப நாங்க வந்து இப்ப இந்த நிலையிலிருந்து எழும்பி அந்த நிலைக்கு போறதுக்கு, அடுத்த நிலைமைக்கு போய் சேரத்துக்கு முந்தி என்ன செய்யறது, அந்த தக்பீராத்துல் இஹ்ராத்தை சொல்லிட்டா சரி. அந்த நிலைமைக்கு போய் நின்று செல்றல, நடுவில் முடிச்சுக்கணும். இப்ப அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறக்குள்ள செல்ற தக்பீர் தானே அது. அப்ப அவர் என்ன செய்வாரு, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகல, ஒரு நிலையில அந்த நிலைக்கு போறதுக்கு, அதான் போற நடுவில் என்ன செய்ய சொல்லிக்கொள்றேன்னு சொன்னேன். சரி சரி, இப்போ வந்து நடு இருப்பிலையும் அடுத்த தஷஹுதிலையும் என்ன செய்வார், கையை தொடையில் வச்சுக்கொள்வார். அந்த தொடையில் வைக்கிற நேரத்தில் ஒன்றோ என்ன செய்ய, தொடையில் நடுப்பகுதியில் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு என்ன செய்யலாம், அதனுடைய முன்பகுதியில் என்ன செய்யலாம், வச்சுக்கொள்ளலாம். இது வந்து 2 பகுதியும் ஹதீஸில் வந்த பகுதிகளாக இருக்குது. சரி, அடுத்தது வந்து தஷஹுதுக்கா 2ஆம் ரக்காத்தில் தஷஹுதுக்கு இருந்தாருன்னா நாங்கள் நினச்சோம் இஃப்திராஷுடைய இருப்பு, அதாவது முதலாவது தஷஹுதுக்கு இருக்கக்கூடிய இருப்பு. சில ரக்காத்தில் சில தொழுகையில் வந்து ஒரு தஷஹுது தான் வரும், அந்த தஷஹுது எரியக்கூடிய இருப்பு இஃப்திராஷுடைய இருப்புன்னு சொன்னோம். அது 2 வழிகளை நான் காட்டி தந்தோம் இல்லையா, 2 முறைகளை. அப்போ 2 முறைகள் ஏதாவது ஒரு முறை என்ன செய்வார், அவர் பின்பற்றுவார். என்ன முறை நாங்கள் சொன்னோம், காலை 2 காலையும் குத்தி வச்சு என்ன செய்வார், அதனுடைய பின் காலில் உட்காருவது அது உண்டு. அப்படி இல்லாட்டி என்ன செய்யறது, வலது காலை எட்டி வச்சு இடது காலில் உட்காருறது, அந்த பாதி 2 இருக்கு. சரி, அதுபோல் என்ன செய்வார், அவர் வந்து தஷஹூத் ஓதிக்கொள்வார். தஷஹூத் வந்து பல முறைகளில் வந்துருக்குது. அப்போ உங்களுக்கு எந்த முறை பாடமோ அந்த முறையில் என்ன செய்யலாம், உங்களுக்கு தஷஹூதை பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம். அப்போ ஓதிட்டு கடைசி தஷஹூதாக இருந்தால் அவர் என்ன செய்வார், சலவாத் இப்ராஹிமியா என்ன செய்வார், அவர் ஓதிக்கொள்வார். அப்போ ஓதினத்துக்கு பின்னால் என்ன செய்வாருன்னா, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி 4 விஷயங்களை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்மி அவுதுபிக்க அவுது பில்லாஹி மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர்
மின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத் ஃபித்னத்தில் மசீத் தஜ்ஜால். இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வரும். அப்போ இந்த துவாவை என்ன செய்வார்? இந்த துவாவை அவர் சலாத்துக்கு முன்னால் ஓதிக்கொள்வார். இதை ஓதினத்துக்கு பின்னால் அவருக்கு என்ன செய்யலாம்? நிறைய துவாக்கள் அவருக்கு நாடினது, உலகம் சம்மந்தப்பட்டது, ஆஹிரா சம்மந்தப்பட்ட துவாக்கள், அவருக்கு எது விருப்பமோ அவருடைய துவாக்களை கேட்டுட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்வார்? சலாம் கொடுத்து அவர் தொழுகையை முடிச்சு கொள்வார். அப்போ இது தொழுகை முறை. அப்போ தொழுகை முறையில் நாங்கள் நிறைய என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு பல முறைகள் நாங்கள் சொல்லியிருந்தால், ஒரு நிலையில் 2-3 முறைகள் காட்டப்பட்டிருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது? அதில் எங்களுக்கு அதாவது ஒரு தொழுகையில் இந்த முறை, இன்னொரு தொழுகையில் இன்னொரு முறையாக நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் செஞ்சு கொள்வது நல்ல வேண்டாம், எல்லாத்தையுமே பின்பற்றின மாதிரி இருக்கும் என்பதனால். சரி, நாங்கள் இந்த அளவோடு என்ன செய்வோம்? இந்த வகுப்பை நான் முடிச்சுக்கொள்ளும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.